வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 உறவுகளும் சார்புகளும் இதில் பயிற்சி 1ல் 4ல் 11வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. புவியீர்ப்பு விசையின் காரணமாக t வினாடிகளில் ஒரு பொருள் கடக்கும் தூரமானது s of t ஈக்குவல் டு 1/2 gt² + at + b என கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கு ab ஆகியவை மாறிலிகள், g ஆனது புவியீர்ப்பு விசையின் காரணமாக ஏற்படும் முடுக்கம், s of t ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பாகுமா என ஆராய்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, புவியீர்ப்பு விசையின் காரணமாக ஒரு பொருள் t வினாடிகளில் கடக்கும் தூரம் கொடுத்துருக்காங்க s of tன்னு. சரியா? இதில் இருக்கக்கூடிய ஏபி என்னன்னா மாறிலிகள், ஜீன்றது என்னன்னா முடுக்கம். புவியீர்ப்பு விசையின் காரணமாக அந்த பொருளோட முடுக்கம். நம்ம என்ன செக் பண்ணணும்? எஸ் ஆஃப் டீன்றது ஒன்றுக்கொன்றான சார்பா இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணலாமா? பாருங்க, ஒன்றுக்கொன்றான சார்பா இல்லையா நம்ம செக் பண்ணது என்ன கண்டிஷன்? எஸ் ஆஃப் t1 ஈக்குவல் டு எஸ் ஆஃப் t2ன்னு நம்ம எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு நமக்கு வரக்கூடிய ஆன்சர் t1 ஈக்குவல் டு t2ன்னு வந்துச்சுன்னா இது என்ன சார்பு? ஒன்றுக்கொன்றான சார்பு. இங்கே பாருங்க, t இருக்கிறதுனால நம்ம இங்கே t1 t2ன்னு எடுத்திருக்கோம். ஒருவேளை இங்கே x இருந்துச்சுன்னா x1 x2ன்னு எடுக்கணும், m இருந்துச்சுன்னா m1 m2ன்னு எடுக்கணும். சரியா? இங்கே t1 t2ன்னு எடுத்திருக்கோம். அப்போ ஆன்சர் என்ன? t1 ஈக்குவல் டு t2ன்னு வரணும். சரியா? வந்துச்சுன்னா என்ன சார்பு? ஒன்றுக்கொன்றான சார்பு. ஆரம்பிக்கலாமா? இப்போ பாருங்க, முதல்ல என்ன செய்யணும்? இந்த முதல் ஸ்டெப்பு s ஆஃப் t1 ஈக்குவல் டு எஸ் ஆஃப் t2 என்க நம்ம தான் எடுக்கிறோம். அப்போது இடது பக்கத்தில் t இருக்க இடத்துல t1 மாற்றணும். இந்த இடத்துல பாருங்க, எஸ் ஆஃப் t1 வந்துருச்சா? அப்போ 1/2 g அப்படியே வந்துடும். t இருக்க இடத்துல t1 அடுக்கு 2 a அப்படியே வந்துடும். t இருக்க இடத்துல t1 அடுக்கு எதுவும் கிடையாது, அப்படியே வந்துடும். ப்ளஸ் b அப்படியே வந்துடும் ஈக்குவல். இப்போ பாருங்க, எஸ் ஆஃப் t2 t இருக்க இடத்துல t2 வந்துடுச்சா? அப்போ 1/2 g அப்படியே வந்துடும். t இருக்க இடத்துல t2 அடுக்கு 2 ப்ளஸ் a அப்படியே வந்துடும். t இருக்க இடத்துல t2 வந்துடும் ப்ளஸ் b. என்ன செஞ்சிட்டோம்? இடது பக்கத்தில் t இருக்கிறது t1, வலது பக்கத்தில் t இருக்கிறது t2ன்னு மாற்றிட்டோம். இதில் நமக்கு எது கேன்சல் ஆகும் பாருங்க, இந்த பியும் இந்த பியும் கேன்சல் ஆகும். எப்படி? இது ப்ளஸ் பி இங்கே வந்து என்ன ஆகும்? மைனஸ் பியாக மாறும். அப்போ ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல் ஆயிரும். இப்போ என்ன செய்ய போகிறோம்? எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு வாங்க. 1/2 g t1² ப்ளஸ் a t1. இதை இடது பக்கம் கொண்டு வந்தால் மைனஸாக மாறுமா? மைனஸ் 1/2 g t2². இது இடது பக்கம் கொண்டு வந்தால் மைனஸ் a t2. வலது பக்கம் எதுவுமே இல்லை, 0 தான் இருக்கும். சரியா? இப்போ பாருங்க, இந்த t1 இந்த ஸ்கொயர் இருக்குல்ல, ஸ்கொயர் இருக்க உறுப்பு ஒன்றா, ஸ்கொயர் இல்லாத உறுப்பு தனியாக நம்ம எழுத போகிறோம். எழுதிக்கலாமா? 1/2 g t1² மைனஸ் 1/2 g t2². அதுக்கு அடுத்தது ப்ளஸ் a t1 மைனஸ் a t2 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்க, இந்த முதல் 2 உறுப்புலேருந்து எதை பொதுவாக எடுக்கலாம், கடைசி 2 உறுப்புலேருந்து எதை பொதுவாக எடுக்கலாம் பார்க்கலாமா? இதுலேருந்து நம்ம எதை பொதுவாக எடுக்கலாம்? 1/2 g பொதுவாக எடுத்துடலாமா? 1/2 g நம்ம பொதுவாக எடுத்துட்டோம். இதை பொதுவாக எடுத்துட்டோம். இங்கே என்ன இருக்கும்? t1² மட்டும் இருக்கும். மைனஸ் 1/2 g பொதுவாக எடுத்துட்டோம். இங்கே என்ன இருக்கும்? t2² மட்டும் இருக்கும். ப்ளஸ் இப்போ பாருங்க, இதுலேருந்து எதை பொதுவாக எடுக்கலாம்? ஏவை பொதுவாக எடுத்துடலாமா? ஏவை பொதுவாக எடுக்க வேண்டாம், ப்ராக்கெட் போட்டுங்க. இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. ஏவை பொதுவாக எடுத்துட்டோம்னா இங்கே t1 இருக்கும், ஏவை பொதுவாக எடுத்துட்டோம் t2 இருக்கும். மைனஸ் அப்படியே வந்துடும், t2 மட்டும் இருக்கும் ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்க, இந்த 1/2 g எந்த மாற்றம் இல்லை. இந்த இடத்துல பாருங்க, a² மைனஸ் b². ஃபார்முலா என்ன? a² மைனஸ் b² ஈக்குவல் டு a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் பி. இந்த ஃபார்முலா தான். ஏக்கு பதிலாக t1, பிக்கு பதிலாக t2. அப்போ பாருங்க, a ப்ளஸ் பி, ஏக்கு பதிலாக t1 ப்ளஸ் பிக்கு பதிலாக t2, a ப்ளஸ் பி. அதுக்கடுத்து என்ன? a மைனஸ் பி, t1 மைனஸ் t2 ப்ளஸ். இதுக்கு தான் என்ன செஞ்சுருக்கோம்? a² மைனஸ் b² ஈக்குவல் a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. ஃபார்முலா எழுதிட்டோம். இது எந்த மாற்றம் இல்லை பாருங்க. a இன்ட்டு t1 மைனஸ் t2 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்க, இதுலேருந்து நம்ம எதை பொதுவாக எடுக்கலாம் அப்படின்னா, அங்கே இருக்கு பாருங்க, எதை பொதுவாக எடுக்கலாம்? t1 மைனஸ் t2 பொதுவாக எடுக்கலாமா? பாருங்க, t1 மைனஸ் t2 நம்ம பொதுவாக வெளியே எடுக்கிறோம். அப்போ என்ன ஆகும் பாருங்க,
இதை நம்ம வெளியே எடுத்துட்டோம். மிச்சம் என்ன இருக்குது? 1/2 g இன்ட்டு T1 ப்ளஸ் T2 இருக்குது. இதை நம்ம பொதுவாக எடுத்தோம்னா இதெல்லாம் அப்படியே உள்ளே இருக்குது. ப்ளஸ் இந்த T1 மைனஸ் T2 வெளியே எடுத்து வச்சிட்டோம். இங்கே என்ன இருக்குது? A மட்டும் இருக்குது. ஈக்குவல் டு 0. நமக்கு இந்த T1 மைனஸ் T2 மட்டும் போதும். அப்போ பாருங்கள், T1 மைனஸ் T2 ஈக்குவல் டு 0 இந்த ப்ராக்கெட் இந்த ப்ராக்கெட் பெருக்கில் தான் இருக்குது. நமக்கு இது மட்டும் போதும். அப்போ இது வலது பக்கம் வந்து என்ன மாறும்? வகுத்தெல்லாம் மாறும். 1/2 g இன்ட்டு T1 ப்ளஸ் T2 ப்ளஸ் A. இந்த முழு ப்ராக்கெட்டு இங்கே வந்து என்ன மாறிடுச்சு? வகுத்தெல்லாம் மாறிடுச்சு. தேர்ஃபோர் T1 மைனஸ் T2 ஈக்குவல், இங்கே பாருங்கள், பகுதியில் என்ன நாள் இருக்கணும்? தொகுதியில் 0 வந்தாலே இதோட மதிப்பு என்ன மாறிடும்? 0வாக மாறிடும். 0 பகுதி என்ன நாள் இருக்கணும்? அது என்ன தான்? 0 தான். தேர்ஃபோர் T1 ஈக்குவல் டு T2. T1 ஈக்குவல் டு T2. மைனஸ் T2 வலது பக்கம் வந்தால் ப்ளஸ் T2. ஆன்சர் என்ன வந்துருச்சு? T1 ஈக்குவல் டு T2 வந்துருச்சு. நமக்கு என்ன வரணும்? T1 ஈக்குவல் T2 தானே வரணும். T1 ஈக்குவல் டு T2 வந்ததுனால ஆம் ஆம் S ஆஃப் டி இருக்கு இல்லையா? S ஆஃப் டி ஆனது என்ன சார்பு? ஒன்றுக்கொன்றான சார்பு ஆகும். ஒன்றுக்கொன்றான சார்பு ஆகும். சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.